கோயம்புத்தூர் இன்சிடெண்ட் வந்து கிட்டத்தட்ட பயங்கர கேவலமாக நடந்திருக்கு. இது வந்து ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து அந்த பையனை அடித்து போட்டுறாங்க. அவன் மயங்கிடுறான். இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாங்க. அவன் போய் போலீஸ்க்கு போயிடுறான். ரெண்டாவது, இந்த பொண்ணு வந்து எங்கே போய் ஹெல்ப் கேட்குறதுன்னு தெரியாமல் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் போய் காலிங் பில் அடிச்சிருக்காங்க. காலிங் பில் ஒர்க் ஆகலை. கதவு தட்டியிருக்காங்க, யாரும் ஓப்பன் பண்ணல. உடனே மாடி ஏறி பக்கத்து பில்டிங் போய் கதவை தட்டி அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டு போலீஸ்க்கு கூப்பிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. போலீஸ் அங்கே தான் இருந்திருக்காங்க. போலீஸ்க்கு மேட்ரு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் போலீஸ்னால் கண்டுபிடிக்க முடியல. கேட்டால் இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து ரியலாக நடந்திருக்கு. ஆனால் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள், எல்லா இடத்துலையுமே இன்னும் போலீஸ் வேக்கன்சியை இன்னும் ஃபில் பண்ணல. போலீஸ்க்கு பவர் இருந்துருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு வந்து மேன் பவர் தேவை. இமீடியட்டாக என்ன பண்ணியிருக்கோம்னா, பக்கத்தில் பிஎஸ்எஃப் கோயம்புத்தூரில் என்னென்ன போலீஸ் ஃபோர்ஸு என்னென்ன இருக்கோ அதை அங்கே டிப்ளாய் பண்ணியிருக்கலாம். இல்லை, அது பண்ண முடியாது. அது வந்து ஷார்ட் டேர்ம். அது வந்து இன்னைக்கு இந்த இன்சிடெண்ட் நடந்த அன்னைக்கு பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது, அந்த வேக்கன்சி எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க. அவன் வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான். வேலை இல்லாமல் சுற்றுறது நிறைய கெட்ட விஷயங்களுக்கு வழிவகுக்கணும். நிறைய ஸ்டடீஸ், ரிசர்ச், ஆராய்ச்சிகள்லாம் சொல்லுது. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டை ஃபில் பண்ணிங்கனாவே இப்போ வந்து ஒரு 2000 பேர்த்துக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலையை ஃபில் பண்ணிங்கன்னா, அவன் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை வேற எவனாச்சும் ஒருத்தன் வந்து செஞ்சிட்ருப்பான் ப்ரைவேட்டில். அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 2000 பேர்த்துக்கு வேலை கொடுக்கறது 4000 பேர்த்து பெனிஃபிட் பண்ணும். 4000 பேர்த்தோட ஃபேமிலியை பெனிஃபிட் பண்ணும். எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, கவர்மெண்ட் வேக்கன்சியை ஃபில்லே பண்ண மாட்டேன்றீங்க. சரி, ஃபில் பண்ணுங்கள். ரெண்டாவது, நீங்கள் இன்னும் ஹெச்ஓபிஎஃப்னு சொல்கிற போலீஸோட தலைமை இதையே என்ன ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. வெங்கடேஷ் சம்திங் அவர் பேரில் டெம்பரவரியாக ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க. சத்தியமாக இது உதயநிதி ஸ்டாலினால் மட்டும்தான் பண்ண முடியும். நல்லா யோசிச்சு பாருங்கள். திமுக யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதை வந்து உதயநிதி அவர்கள் மட்டும்தான் இதை பண்ண முடியும். தயவு செஞ்சு உதயநிதி கூட இருக்கவங்க தயவு செஞ்சு, சார் உதயநிதி சார், நீங்கள் உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் நினச்சா அந்த ஹெச்ஓபிஎஃப் போஸ்டிங்கை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியும். தயவு செஞ்சு எடுங்க. பெண்கள் பாதுகாப்பு சீரியஸாக உதயநிதி அவர்கள் கையில் தான் இருக்குது.